வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கும்போது சூப்பரான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங்கை சிம்பிளாக எப்படி மேக் பண்ணுறது பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே பிளாங்க்குன்னு இருக்கும், ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணிட்டு கீழே கேன்வாஷை கிளிக் பண்ணி 4:5 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிராப்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் 1:1 ரேஷியோ கொடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோஸை இந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோவை ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி இந்த மாதிரி மேலே செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஃபிட்டில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஃபோட்டோ வேணாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலையும் அந்த ஃபோட்டோவை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு ரீப்ளேஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும் கீழே, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு எந்த ஃபோட்டோ ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸு தான் ஆட் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்துட்டு எந்த ஃபோட்டோவோ அதை கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி நீங்கள் 1:1 ரேஷியோ, அதாவது வேறு ஃபோட்டோ ஏதாவது செலக்ட் பண்ணிங்கன்னா 1:1 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக ஸ்க்ரீனில் வந்துட்டு ஃபிட்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா மாஸ்க்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஃபோட்டோவை கரெக்டாக கீழே மட்டும் லைட்டாக வந்துட்டு ஷேடோ செட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அது கீழே மட்டும் லைட்டாக அந்த ஷேடோ வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக ஃபோட்டோ வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும், ஏன்னா அந்த இடத்துல தான் நம்ம ஃப்ரேமு டெக்ஸ்ட் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஃபோட்டோ உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. அப்படி இல்லை அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக வந்துட்டு -50 கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி லைட்னஸ்னு இருக்கும், ஸோ லைட்னஸுமே வந்துட்டு -50 கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் நீங்கள் எந்த ஃபோட்டோவை 2 ஃபோட்டோ வந்து இப்போ கலர்ஃபுல்லாக ஃப்ரேம் மாதிரி செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் எகைன் வந்துட்டு ஒரு 2 ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிராப்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் 4:5 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோஸ் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கீழே மாஸ்க் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் 3rd ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் கரெக்டாக உங்களோட ஃபோட்டோஸ் வந்து இப்போ நான் எப்படி கிராப் பண்ணி செட் பண்ணுறனோ ஸோ அந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு கிராப்பில் இருக்கான்றதை பார்த்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா பார்டர் செட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு 5 வந்து கொடுத்துக்கோங்க. கீழே அதோட பார்டரோட கலர் வந்துட்டு ஒயிட்டு இல்லைனா வேறு கலர்ஸ் நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கோங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ அந்த இமேஜோட ஃப்ரேமோட சைஸ் இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி சைடாக செட் பண்ணியிருக்கணும் சேம் இந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட சைஸ் இன்னும் கூட அந்த ஃப்ரேமோட சைஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம டெக்ஸ்ட்டும் வந்துட்டு ஆட் பண்ணோம். மறுபடியும் காப்பி எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த சைடில் வந்து செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி சைடாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிவிட்டு கீழே ரீப்ளேஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வேறு ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிராப் ஆப்ஷனுக்கு போயிட்டு 4:5 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ எகைன் கீழே பிப்பாக்கான கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பட்டர்ஃப்ளை பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியல்ஸுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பட்டர்ஃப்ளை பிஎன்ஜியை செலக்ட் பண்ணிட்டு அதோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு அதை லைட்டாக அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு அதை இப்போ நான் எப்படி அந்த ஃப்ரேமுக்கு மேலே செட் பண்ணுறனோ கார்னரில் அந்த மாதிரி செட் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா காப்பின்னு இருக்கும், அந்த இமேஜ் அப்படியே இன்னொரு காப்பி எடுத்துகிட்டு அதை இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேம் கிட்டேயும் இதே மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே டெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு மை லவ்னு வந்து டைப் பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் என்ன டைப் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதை டைப் பண்ணிவிட்டு பக்கம் டபுள்இ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு போல்டான ஏதோ ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. பக்கம் ஸ்டோர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏதோ ஒரு போல்டான ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். பக்க கலரில் வந்துட்டு பிளாக் கலர் கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. இப்போ அதை வந்துட்டு லைட்டாக ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கும், ஸோ இந்த இடத்துல இதை வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ தேவை அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட ஜூம் பண்ணிக்கலாம், அது யுவர் சாய்ஸ் தான். இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக கீழே இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் அதே மாதிரி அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு பக்கம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி இதை டபுள் டேப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபார் எவர்னு வந்து டைப் பண்ணிக்கிறேன். பட் நான் எகைன் சொல்கிறேன், அந்த இடத்துல நீங்கள் என்ன டைப் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வாட்டி வந்து ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஜாயிங் லெட்டரை கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ அதோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு இப்போ நான் வந்துட்டு அந்த டெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறீங்களோ அதை வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க.
இப்போ மறுபடியும் டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு 3 ஆர் 4 எமோஜிஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எமோஜி செலக்ட் பண்ணிட்டு அதோட சைஸையுமே கம்மி பண்ணிவிட்டு அதை இந்த கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே கரெக்டாக மேக் பண்ணிட்டீங்கன்னா கீழே எகைன் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு லைட் பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணி கான்ட்ராஸ்ட்டை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்ட் ஆப்ஷன் வரும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ அந்த லைட் பிஎன்ஜி அப்படியே ஜூம் பண்ணி கரெக்டாக அந்த கார்னரில் அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா காப்பின்னு இருக்கும். அதை காப்பி எடுத்துகிட்டு ஆப்போசிட் சைட்லேயும் லைட்டாக அந்த மாதிரி இந்த லைட்டிங் தெரிகிற மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை இப்போ சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜை வந்து மேக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஜஸ்ட் அதில் வந்து கலர் கரெக்ஷன் மட்டும் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசி எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். டூன் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். கரெக்டாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும் உங்களுக்கு தெரியும். எல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா டிக் ஆப்ஷனை கொடுங்க. எகைன் கீழே டூல்ஸை கிளிக் பண்ணி போர்ட்ரைட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். போர்ட்ரைட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஐக்கான் போட்ட ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஒவ்வொரு ஃபில்டராக செட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. வேணான்னா நன்னில் கொடுத்துட்டு ஸ்கின் ஸ்மூத் இருக்கும், ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. எகைன் கீழே டூல்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு டீட்டெயில்னு இருக்கும், டீட்டெயிலை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஷார்ப்னஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த லைட்டிங்கில் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், வேணான்னா விட்டுறலாம், அது யுவர் சாய்ஸ் தான். இப்போ கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிளாக மேக் பண்ணியாச்சு. ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எடிட் பண்ண தெரியலனா நம்மளோட வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.